இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் போலந்து நபர் குடிபோதையில் காரோட்டம். 24 வயது மாணவர் உயிரிழந்த சம்பவம் கொலை குற்றமாக வழக்கு மாற்றம். சூரிச்சில் கத்தி குத்து தாக்குதல், 53 வயதான நபர் படுகாயம். விமான நிலையத்தில் பிடிபட்ட சந்தேக நபர்கள். A13 மோட்டார் பாதையில் பெரும் விபத்து, 7 வாகனங்கள் பாதிப்பு, 3 மணி நேர போக்குவரத்து நெரிசல். பாஸ்லில் குறைந்தபட்ச ஊதிய திட்டம் வாக்காளர்களால் நிராகரிப்பு. சோலோ தூர்னும் குறைந்தபட்ச ஊதிய திட்டம் குறித்து அதே முடிவு. சுவிட்சர்லாந்தில் ஜோஃபிங்கன் பகுதியில் வீட்டின் கதவை உடைக்க முயன்று கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட 2 மர்ம நபர்கள். சுவிட்சர்லாந்தில் வாழ்வதற்கு அதிக செலவு பிடிக்கும் இடங்களில் கில்ஸ்பர்க் மற்றும் டால்வில் ஆகிய இடங்கள் அதிக விலைமதிப்புள்ளவையாக மாற்றம். தொடர்வன விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் 44 வயது போலந்து நாட்டைச் சேர்ந்த நபர் குடிபோதையில் அதிவேகத்தில் கார் ஓட்டியதில் 24 வயது மாணவர் அலெக்சாண்டர் உயிரிழந்தார். குறிப்பாக அந்த நபரின் அதிவேக ஓட்டத்தை பார்த்த மற்றொரு சாரதி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். ஆனால் அதற்குள் விபத்து நடந்துவிட்டது. இதனால் முதலில் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டாக இருந்த வழக்கு கொலை குற்றமாக மாற்றப்பட்டது. குற்றவாளியின் தரப்பு இது கவனக்குறைவால் நடந்த விபத்தாக கருதப்பட வேண்டும் என வாதிட்டது. ஆனால் அதிகளவு மதுபானம் அருந்தியதையும் வேக கட்டுப்பாட்டை மீறியதையும் சுட்டிக்காட்டிய நீதிபதி அவரை குற்றவாளியாக அறிவித்தார். இந்நிலையில் அவர் தண்டனை முடிந்தவுடன் நாடு கடத்தப்படுவார் மற்றும் 10 ஆண்டுகள் சுவிட்சர்லாந்தில் நுழைய அனுமதி மறுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி மாத இறுதியில் சூரிச்சில் உள்ள ஒரு மதுபான விடுதியில் 53 வயதான போர்த்துகீசிய நபர் கத்திகுத்தால் கடுமையாக காயமடைந்த சம்பவத்தில் தொடர்புடைய 2 சூரிச் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 23 வயதான 2 சுவிட்சர்லாந்து இளைஞர்கள் புதன்கிழமை போலீசாரால் பிடிக்கப்பட்டனர். தற்போது அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர். மேலும் விசாரணை முடியும் வரை காவலில் வைக்க போலீசார் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த தாக்குதல் ஜனவரி இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:15 நடந்தது. சம்பவ இடமான டகோபாரில் போலீசார் வந்து பார்த்தபோது 53 வயது நபர் கத்தி குத்தால் மிக கடுமையாக காயமடைந்திருந்தார். அவருக்கு அவசர அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது. அத்துடன் தாக்குதலுக்கான காரணம் இன்னும் முழுமையாக வெளிச்சத்திற்கு வரவில்லை. மேலும் தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்த சம்பவத்திற்கு பிறகு அப்போது தப்பி ஓடிவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாயின்ஃபெல் ஜிஆர் அருகே A13 மோட்டார் பாதையின் வடக்கு நோக்கிய பாதையில் காலை 11:40 2 கார்கள் பின்புற மோதலுக்கு உட்பட்டன. இந்த விபத்து மேலும் 5 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய விபத்துக்கு வழிவகுத்தது என்று கிராபுண்டன் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். மோதிய கார்கள் அனைத்தும் சர்கன்ஸ் நோக்கி செல்வதற்காக முந்திச் செல்லும் பாதையில் இருந்தன. பல்வேறு மோதல்களின் விளைவாக 4 பேர் லேசான காயமடைந்தனர். அதில் ஒரு குழந்தையும் அடங்கும். குழந்தை ஷியர்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மற்ற 3 சூரில் உள்ள கிராபண்டன் கண்டோனல் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். விபத்தில் பாதிக்கப்பட்ட 7 வாகனங்களில் 6 வாகனங்கள் பெரும் சேதமடைந்ததால் அவற்றை இழுத்துச் செல்ல வேண்டியிருந்தது. இந்த விபத்தால் அப்பகுதியில் கிட்டத்தட்ட 3 மணி நேர போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த பெரிய விபத்துக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் குறித்து கிராபுண்டன் கண்டோனல் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பாசல் கண்டோனில் குறைந்தபட்ச ஊதியத்தை அறிமுகப்படுத்தும் முயற்சி வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. யூனியா தொழிற்சங்கம் முன்முயற்சி கொண்டு வந்த இந்த திட்டத்தின் கீழ் கண்டோனில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் 1 மணி நேரத்திற்கு குறைந்தபட்சம் 22 பிராங் ஊதியம் வழங்க வேண்டும் என கோரப்பட்டது. இந்நிலையில் வாக்கெடுப்பில் 35,426 பேர் இதற்கு எதிராக வாக்களிக்க 33,434 பேர் ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் குறைந்தபட்சம் 22 பிராங் ஊதியம் வழங்கும் திட்டம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியை இடதுசாரி சமூக ஜனநாயக கட்சி மற்றும் பசுமை கட்சி ஆதரித்துள்ளன. ஆனால் மற்ற கட்சிகளும் பாசல் அரசாங்கமும் எதிர்த்தன. இதே நேரத்தில் சோலோ தூரன் கண்டோனிலும் 23 பிராங் குறைந்தபட்ச ஊதியத்தை அறிமுகப்படுத்தும் திட்டம் நிராகரிக்கப்பட்டது. இதில் 58% பேர் எதிராக வாக்களித்தனர். நாட்டின் பிற பகுதிகளில் ஜெனீவா, நியூசாடல், டிசினோ மற்றும் ஜூரா மாகாணங்கள் ஏற்கனவே குறைந்தபட்ச ஊதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளன. இருப்பினும் ஜெர்மன் மொழி பேசும் கண்டோன்களில் பாசல் மட்டுமே சட்டப்பூர்வமாக குறைந்தபட்ச ஊதியத்தை கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
சுவிட்சர்லாந்தின் ஜாஃபிங்கன் பகுதியில் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியளவில் ஒரு பெண் தனித்திருந்த நேரத்தில் மர்மமான சம்பவம் ஒன்று நடைபெற்றது. அவரது வீட்டு அழைப்பு மணி ஒலித்தபோது அவர் கதவை திறக்கவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு 2 பேர் கதவை உடைக்க முயன்றதை அவர் கவனித்தார். உடனடியாக அவசர தொலைபேசியில் போலீசாருக்கு தகவல் அளித்ததால் அச்சுறுத்தல் தடுக்கப்பட்டது. ஆர்காவு கண்டோனல் போலீசார் மற்றும் சாஃபிங்கன் பிராந்திய போலீசார் சம்பவ இடத்திற்குச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். கொள்ளையர்கள் கதவை வலுக்கட்டாயமாக திறக்க முடியாமல் தப்பிச் சென்றனர். போலீசார் உடனடியாக தேடுதல் பணியை தொடங்கினர். இதில் பல ரோந்து படையினரும் ஈடுபட்டனர். அரை மணி நேரத்திற்குப் பிறகு கொள்ளையர்கள் பற்றிய விவரங்களை அடிப்படையாக வைத்து போலீசார் ஒருவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர் சுவிட்சர்லாந்தில் வசிக்காத 45 வயதான ஜோர்ஜியர் ஆவார். அதே சமயம் 2வது சந்தேக நபர் இன்னும் தலைமறைவாக இருப்பதால் போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். சுவிட்சர்லாந்தில் வாழ்வதற்கு அதிக செலவு பிடிக்கும் இடங்களின் வரிசையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்பு சூரிச் மாகாணத்தில் உள்ள கியூஸ்நாக்ட் மற்றும் ஜோலிகான் ஆகிய இடங்கள் மிகவும் விலையுயர்ந்த பகுதிகளாக இருந்தன. தங்கக்கரை, அதாவது கால்ட் கோஸ்ட் என்று அழைக்கப்பட்ட இந்த இடங்கள் ஒரு காலத்தில் உயர் வருமானம் கொண்டவர்களும் பெரும்பாலும் உள்ளூர் சுவிசார்களும் வசிக்கும் இடமாக இருந்தன. ஆனால் சமீபத்திய மாற்றங்களால் கில்ச்பர்க் மற்றும் தால்வில் ஆகிய இடங்கள் தற்போது அதிக விலை மதிப்புள்ளவையாக மாறிவிட்டன. இதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக வெளிநாட்டினர், குறிப்பாக ஜெர்மனியர்கள் அங்கு வீடு வாங்க தொடங்கியிருப்பதே குறிப்பிடப்படுகிறது. வீட்டுக்கான அதிகமான தேவை நிலத்தின் விலையை அதிகரிக்கச் செய்துள்ளது. தற்போது கில்ச்பர்க் மற்றும் தால்வில் ஆகிய இடங்களில் நிலத்தின் விலை சதுர மீட்டர் ஒன்றிற்கு சுமார் 35,000 சுவிஸ் பிராங்குகளாக உயர்ந்துள்ளது. இந்த மாற்றம் வருங்காலத்தில் சுவிட்சர்லாந்தின் சொத்து குறித்த நிலவரத்தில் மேலும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றே கருதப்படுகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.